வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பொட்டுக்கடலை லட்டு. இதுக்கு வந்து 3 பொருள் தான் தேவை, அதிகமாக எதுவும் தேவையில்லை. நெய், சர்க்கரை, பொட்டுக்கடலை, அவ்வளோதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பொட்டுக்கடலை ஸ்வீட்டுக்கு லட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் பொட்டுக்கடலை எடுக்கிறீங்களோ அதே அளவு சர்க்கரை, அவ்வளோதான். நெய் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு பொறுத்து நம்ம போட்டுக்கலாம். இந்த பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் தனித்தனியாக ஃபைனாக பவுடராக அரைச்சிட்டு வந்துடணும் மிக்சியில் வச்சு. பொட்டுக்கடலை நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இதை நம்ம தனியாக ஒரு தட்டத்தில் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி அஸ்காவையும் நம்ம அரைச்சிட்டு வரணும். பாருங்கள், அஸ்காவையும் நம்ம அரைச்சாச்சு. நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யை வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். நான் 2 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. ஸ்வீட் இல்லை, நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. டக்குன்னு செஞ்சிடலாம். 3 பொருள் இருந்தால் போதும். பாருங்கள், நல்லா உருகியாச்சு. இந்த பக்குவத்தில் எடுத்து நம்ம அதை ஊற்றிட வேண்டியது தான். இதை வந்து நல்லா கலரி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடு பண்ணியாச்சு. இப்போ ஊற்றிக்கலாம் சூடாக. கொஞ்சம் சூடு ஆறின அப்புறம் நல்லா கலரிக்கணும். நல்லா கையில் பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் வந்து எல்லா மாவுலேயும் நெய் ஒட்டும். அப்போ தான் நாம் லட்டு பிடிக்கவும் நல்லாயிருக்கும். வாங்க லட்டு பிடிக்கலாம். சூப்பராக டேஸ்ட்டாக ஜம்மன் லட்டு ரெடி ஆயாச்சு. சூப்பராக பொட்டுக்கடலை லட்டு ரெடி ஆயாச்சு. ஜம்மன் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி புதுமையான டிஷ்ஷஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.